வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களின் அணிவகுப்பு விழா முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. சமூக மற்றும் சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியலை நாம் கைவிட வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணி. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களின் அணிவகுப்பு விழா முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் மற்றும் 19 ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெயஸ்வால், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது சட்ட ஒழுங்கையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்ற அவர், இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு காவல்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், அழகான மாநிலம், சுற்றுலா தலமாக விளங்குவதுடன் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற மாநிலமாக இருந்து வருகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து மாநில வருவாயும் உயர்ந்து வருகின்றது. எனவே காவல்துறையை சார்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவாக புதிய காவலர்களின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான காவலர்கள், அவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். Between outer men. Sir, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கேளுங்க. C55 P Saranya. J Pushparaj. Best in firing men. இங்க பாருங்க. Women. திரும்ப அண்ணா அப்படியே கை பிடிக்கண்ணா. சமூக மற்றும் சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியலை நாம் கைவிட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரவிந்தோ சொசைட்டி சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி தார்மிக் சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 2 நூல்களை வெளியிட்டவர் பாரத சக்தி எனும் தலைப்பில் பேசினார். மேலும் மதசார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும். அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மதசார்பின்மையை ஊக்குவித்து சமூக மற்றும் சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். To rise to our maximum potential. Whatever we do, whichever field, if we do it with a sense that this is a part, this infinitesimal contribution of mine will integrate into developing a gigantic Bharat Shakti. With that sense, if I do it. சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல் படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்த கடற்கரை பகுதியில்
சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசிச் சென்ற குப்பைகளை துணைநிலை ஆளுநர் அகற்றினார். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக சிறப்பானவைகளாக கருதப்படுகின்றன. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் 60ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜோஸ் ஆலுகாஸ் 60வது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெற்ற தீபாவிற்கு கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஸ் ஆகியோர் எலக்ட்ரிக்கல் ஓவனை பரிசாக வழங்கினர். மேலும் ஜோஸ் ஆலுகாஸின் CSR சேரிட்டி மூலமாக சோலைநகர் அரசு பிரைமரி பள்ளிக்கு கணினி மற்றும் கலர் பிரிண்டர் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிங்குசாமி அவர்கள் முன்னிலையில் கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஸ் ஆகியோர் சோலைநகர் பள்ளியின் ஆசிரியர் வித்யாவிடம் வழங்கினர். இதேபோல கிருஷ்ணாவரம் அரசு பிரைமரி பள்ளி ஜோன் 3இல் கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டர் மற்றும் 20 பிளாஸ்டிக் நாற்காலிகளும் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஜோன் 4 அமல்ராஜ் லீமாஸ் அவர்கள் முன்னிலையில் கிருஷ்ணாவரம் அரசு பிரைமரி பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி சங்கரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒலி 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒலி 100ஆண்டு விழா புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன் வரவேற்புரை ஆற்றினார். கவிஞர் தமிழ் ஒலி 100ஆண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். ஆதி திராவிட அரசு ஊழியர்களின் சங்கம் புதுச்சேரியின் தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் லெனின் துரை மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் ராஜேந்திரன் ஆகியோர் நோக்க உரை ஆற்றினர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் மற்றும் அஞ்சுமன் நூலகத்தின் செயலர் லியாகத் அலி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். மக்கள் கவிஞர் தமிழ் ஒலி என்ற தலைப்பில் பேராசிரியர் முனிவர் பஞ்சாங்கம் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சி நிறைவாக கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கடல் மற்றும் ஆறுகளில் மருத்துவ கழிவுகள் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி உள்நாட்டு மீனவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சங்கராபரணி ஆற்றில் இருந்து பிரிந்து வருகின்ற அரியாங்குப்பம் கிளை ஆறு முருங்கம்பாக்கம் அரிக்கன்மேடு தேங்காய்த்திட்டு பகுதி முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்கின்ற இந்த பழம்பெரும் ஆற்றின் பெரும்பகுதி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி ஆறு தற்பொழுது வாய்க்கால்களாக பயணிக்கிறது. திருக்காஞ்சியிலிருந்து முருங்கம்பாக்கம் வரை ஆறையே காணவில்லை. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பறந்து விரிந்த கடல் நீர் போன்று தூய்மையான நீரை கொண்டு மீன், இறா, நண்டு, மட்டிகள், ஆளி இவைகளுக்கு பேர் போன ஒரு ஆற்றுப்பகுதி இதுவாகும்.
ஆனால் இன்று புதுச்சேரியில் இயங்குகின்ற மருத்துவமனை, மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலைகளின் கழிவுகள், சுற்றுப்புற நகர பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பயன்படுத்துகின்ற கழிவு நீர்கள் என அனைத்தும் அரியாங்குப்பம் தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள ஆற்றிலேயே வாய்க்கால்களின் இணைப்புகள் வழி கலக்கப்படுகின்றன. ஆற்று பகுதியை கடக்கும் போது கொடூர துர்நாற்றமும் வீசுகின்றது. மேலும் மீனவர்கள் வலையில் காலக்கெடு முடிந்த மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள், நெகிழி கழிவுகள் ஒவ்வொரு வலைகளிலும் கொத்து கொத்தாக சிக்கிக் கொள்கின்றன. இதுவரை சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்புத்துறை அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தன்மையை பரிசோதித்து மீன்பிடி வாழ்வாதாரத்தையே நம்பியிருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுத்ததாக தெரியவில்லை. ஆற்றை சுற்றி வசிக்கின்ற பொதுமக்களும் பள்ளி கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த தண்ணீரில் இருந்து காற்றின் மூலமாக பரவுகின்ற நுண்கிருமிகளால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதை ஆளும் அரசும் கண்டுகொள்வதில்லை. மத்திய மாநில அரசு உண்மையாகவே மக்களுக்காக இயங்குவதாக இருந்தால் ஆற்றின் கொள்ளளவு, நீளம், அகலத்தை அளவு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சகதி குப்பைகளை தூர்வாரி கழிவுநீர் வாய்க்கால்களை ஆற்றில் கலக்காமல் வெளிப்பகுதியிலே கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்து நேரடியாக கடலில் கலக்க வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றில் பயணிக்கின்ற மீனவ மக்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஆற்று பகுதியை சுற்றி வசிக்கின்ற மக்களின் உடல்நிலையை சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறினால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர். வைத்திக்குப்பத்தில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கோவில்களுக்கு கட்டுமான பணிக்கான நிதியை வழக்கறிஞர் குமரன் வழங்கினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பாம்மாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாழி அம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதியதாக கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞருமான குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகன சுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அறக்கட்டளை பெயரை கூறி உறுப்பினர் சேர்த்ததில் தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று முத்தியால்பேட்டை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் விளக்கமளித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று முத்தியால்பேட்டை பகுதியில் அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ப்பதாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கப்படுவதாக செய்திகள் வெளியானது. இச்சம்பவம் முத்தியால்பேட்டை அகத்தியர் வீதியில் நடைபெற்றதாக செய்தி வெளியானது. அகத்தியர் வீதி என்பது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியே அல்ல, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியாகும். தவறுதலாக ராஜ்பவன் தொகுதி என்பதற்கு பதிலாக முத்தியால்பேட்டை தொகுதி என செய்தி வெளியானதை கண்டு முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். இத்தகைய செயலில் நானோ முத்தியால்பேட்டையில் உள்ள மற்ற நிர்வாகிகளோ ஈடுபடவில்லை என தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த விளக்கத்தை கட்சி தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் தெரிவித்துள்ளார். வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர், வேளாண்மைத்துறை இயக்குனர், கால்நடை இணை இயக்குனர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணைத் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்து கூறினர். இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஸ்ரீ மணக்குளர் பொறியியல் கல்லூரியில் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை, மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பிற்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாசலபதி வாழ்த்துரை வழங்கி பேசுகையில், கல்லூரியின் சமீபத்திய சாதனைகள், உள்கட்டமைப்பு வசதிகள், மாணவர் திறன் வளர்ச்சி சார்ந்த நவீன ஆய்வகங்கள் மற்றும்
தொழில் வாய்ப்புகளுக்கான ஆதரவுகள் குறித்து விரிவாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சித்துறை முதல்வர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறையின் முதல்வர் கைலாசம், கல்லூரியின் புல முதல்வர்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், கட்டிடக்கலைத்துறையின் முதல்வர் மனோகரன், கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி மற்றும் மணக்குள விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், மருந்தியல் துறை முதல்வர் முனைவர் தனலட்சுமி மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை முதல்வர் விவேக் ஆகியோர் பேசுகையில் தங்கள் துறை சார்ந்த சிறப்பம்சங்களை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சி நிறைவாக புல முதல்வர் முனைவர் அறிவழகர் நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏம்பலம் தொகுதியில் மேற்கு மாநில அமமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் ஏம்பலம் தொகுதியில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். மேற்கு மாநில செயலாளர் SD சேகர், கழக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், இணைச் செயலாளர் காமாட்சி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர்கள் நந்தகோபால், சீதாராமன், தொகுதி செயலாளர் செந்தில் என்கின்ற குமாரவேலு, ராமச்சந்திரன், செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், பரிதிமார் கலைஞன், கண்ணதாசன், கலியமூர்த்தி, அணி செயலாளர்கள் சிவகுமார், முருகன், அண்ணாமலை, ஜான்சன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவாக எம்ஜிஆர் மாநில இளைஞரணி செயலாளர் சுதாகர் நன்றியுரை கூறினார். பாகூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவின் பேரில் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் துப்புரவு தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதன்படி பாகூர் கமலா நேரு திருமண மண்டபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. முகாமை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். முகாமில் 6 படை வீடு மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கான சர்க்கரை, இரத்த அழுத்தம், கண், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளித்தனர். இம்முகாமில் பஞ்சாயத்து அலுவலக மேலாளர் ரவி, கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி பிரச்சார குழு தலைவரும் முருங்கம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவருமான திருநாவுக்கரசு திருவுருவ பட திறப்பு விழா மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ்நாடு மட்பாண்ட தொழிலாளர் குலாளர் சங்க தலைவர் சேம நாராயணன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலு, நாராயணசாமி, ராஜேந்திரன், தமிழழகன், சண்முகம், காமராஜ், சுதாமா, சிவபாரதி, கிருஷ்ணன், கருணாநிதி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, வட்டார மற்ற பிரிவுகள், இளைஞர்கள், மகளிர், கிராம மற்றும் தொகுதியின் முன்னணி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6960 ரூபாய், 1 பவன் 55,680 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களின் அணிவகுப்பு விழா முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. சமூக மற்றும் சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியலை நாம் கைவிட வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணி. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.